வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. பழைய நினைவுகளில் உழன்று கொண்டிருந்த மென்னிலா அப்படியே கண்ணசந்திருந்தாள். எவ்வளவு நேரம் உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. திடீரென்று அவள் வீட்டு அழைப்பு மணி அடிக்கவும் தான் விழித்தாள். மணியை பார்க்க அதுவோ இரவு 11 காட்டியது. இந்த நேரத்தில் யார் என்ற யோசனையில் எழுந்து சென்றாள். அதற்குள் பொறுமையின்றி 2 முறை அழைப்பு மணி அடித்திருக்க யார் என்ற எண்ணத்தை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள். தலை கலைந்து சிவப்பேறிய கண்களுடன் நின்றிருந்தான் விகர்ணன். அவனை அந்த நேரத்தில் சற்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி திடுதிப்பென்று வீட்டிற்கு வருவான் என்று அவள் நினைக்கவில்லை. என்ன என்ன வேணும் என்றவளை கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்றவனை தடுக்க முடியாமல் அவன் பின்னே சென்றாள். அவளிடம் எதுவும் பேசவில்லை அவன். அவளிடம் கேட்க 1000 கேள்விகள் வரிசை கட்டி நின்றது. ஆனால் அவளிடம் கேட்க பிடிக்காமல் அமைதியாக இருந்தான். அவளுக்கோ அவனை எப்படி வெளியேற்றுவது என்ற யோசனை மட்டுமே. என்ன வேணும் விகர்ணன் என்று கேட்டவளை அழுத்தமாக பார்த்தவன், என்ன வேணும்னு சொன்னா கொடுக்க போறியா என்ன என்று நக்கலாக கேட்டான். பிரச்சனை பண்ணதான் வந்தியா? எனக்கு இப்ப அதுக்கு மூடு இல்ல, வெளியில போ. இனி நான் இங்கதான் இருக்க போறேன் என்றவனை அதிர்ந்து பார்த்தாள். என்ன நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்கியா என்ன? எல்லாம் பேசிதானே பிரிஞ்சோம். இப்ப ஏன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்க. ஆசைப்பட்டா பிரிஞ்சோம். நீதாண்டி என்ன வலுக்கட்டாயமா உன்னை விட்டு விலக வச்ச. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் மனசுல நான் இல்லன்னு. உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராதன்னு தானே சொன்னேன். நீ என்ன பண்ணிருக்க? இத்தனை வருஷம் ஆகியும் உன்னை மறக்க முடியாம தினம் தினம் செத்துட்டு இருக்கேன் என்றவனை இடைமறித்தவள், முடிஞ்சது எதையும் பேசாத விகா என்றாலே பார்க்கலாம். அவ்வளவு நேரம் இழுத்து பிடித்து வைத்திருந்த அவனது பொறுமை காற்றில் கரைந்தது. அப்ப என்ன இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட குடும்பம் நடத்தின என்று அவன் கத்தியதில் அவள் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. எதை அவன் பேசிடவே கூடாது என்று நினைத்தாலோ அதை அச்சு பிசகாமல் மொழிந்திருந்தான் விகர்ணன். அவனது கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. அவளது மௌனம் அவனை இன்னும் மிருகமாக்கியது. சொல்லுடி, உருகி உருகி காதலிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பி எதுக்குடி இங்க வந்த என்று அவள் தோளை அழுத்தினான். நான் சொல்லவா? நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு உடனே கிளம்பி வந்திருக்க, சரியா? இல்ல, நான் அதுக்காக ஒன்னும் வரல என்றவளை ஏளனமாக பார்த்தவன், கேவலமா நீ சமாளிச்சாலும் பச்சையா தெரியுது. நீ இல்லன்னு சொன்னாலும் நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வர காரணம் என்னோட கல்யாணம் தான்னு எனக்கு நல்லா தெரியும். அகி இந்த பிளான் சொல்லும்போது நான் ஓகே சொல்ல நீயும் ஒரு காரணம். அப்படியாச்சும் என்னை தேடி நீ வருவன்னு நினைச்சேன். ஆனா வந்தவ என்ன பண்ணுன? இந்த கல்யாணம் நடக்காது, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். நீயா என்கிட்ட வர மாதிரி எனக்கு தெரியல. இனி நானும் உன்னை விடுறதா இல்ல. இங்கதான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்றவன் அவளை கடந்து படுக்கை அறைக்குள் நுழைந்தான். மென்னிலாவிற்கு தலையை சுற்றியது. அவள் இங்கு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்பொழுதுதான் அவளுக்கு உரைத்தது. அவன் சொன்னது போல அவள் இங்கு வந்தது என்னவோ விகர்ணன் ஆதிரா திருமண செய்தியை கேட்டுதான். ஆமாம் என்று அவனிடம் ஒத்துக்கொள்ள அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை என்றாலும் அதுதான் நிதர்சனம். அதற்காக அவனோடு சேர்ந்தும் வாழ முடியாது. அவனை விட்டு பிரியும் முடிவை அவ்வளவு எளிதில் அவள் எடுக்கவில்லை. அந்த முடிவுக்கு பின் அவள் குடும்பத்தினர்தான் இருக்கின்றார்கள் என்று அவனுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அவளை விட்டு கொடுக்க அவன் முரண்டு பிடிக்கிறான். அவனை பிடிக்கவில்லை என்று அவளது ஒற்றை பார்வை சொல்லி இருந்தால் கூட மொத்தமாக விலகி இருப்பான். வாய் சொல்லும் பொய்களை கண் காட்டிக் கொடுக்கும் போது அவளை எப்படி விலகி இருக்க முடியும்? அதுவும் கண் முன்னே அவள் இருக்கும் போது அவனால் எப்படி அவளோடு உறவாடாமல் இருக்க முடியும்? அவனை இங்கிருந்து அனுப்பியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு உள்ளே சென்றவள் கண்டது என்னவோ உடைகளை களைத்து துண்டோடு நின்றிருந்த விகர்ணனைதான். ஐயோ!
என்று மறுபுறம் திரும்பியவள், என்ன பண்ணிட்டு இருக்க விகா என எரிந்து விழுந்தாள். ஆ, பார்த்தா தெரியல, குளிக்க போறேன். அதுக்குன்னு அறகுறையா நிப்பியா என்றவளுக்கே அவள் பேசுவது அபத்தமாக இருந்தது. என்னமோ புதுசா பாக்குற மாதிரியே பண்றடி. சீ, என்ன பேசுற? என்ன பேசுன என்றவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகரப் போனவளை ஒரே எட்டில் நெருங்கி அவள் கையை பிடித்திருந்தான். கரகரப்பான குரலில், இங்க பாருடி என்றவன் அவளை அவன் பக்கம் திருப்பினான். என்ன பண்ணிட்டு இருக்க விகா, என்ன விடு என்று முயன்று கோபமாக பேசினாள். அவள் கண்ணில் தெரிந்த காதலையும் மோகத்தையும் ஆசை தீர ரசித்தவன் போ என்ற ஒற்றை வார்த்தையில் அவளை விடுவித்திருந்தான். அவன் சட்டென்று அவளை விடுவான் என்று எதிர்பார்க்காதவள் குழம்பி அவனை பார்க்க, அவனோ கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, பார்த்திருந்தால் பெண் பணிவதில்லை என்று முணுமுணுத்தபடி குளியலறைக்குள் நுழைந்தான். அவனை எப்படி வெளியேற்றுவது என்று தெரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்க, அதற்கு காரணமானவனோ அவளோடு அவனது உறவை எப்படி புதுப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வெகுநேரம் ஆகியும் அவன் வெளியே வராததால் கடுப்போடு உள்ளே சென்றாள். அவனோ அவளது பாத்ரோபை மாட்டிக்கொண்டு ஷோஃபாவில் அமர்ந்து அலைபேசியில் கேம் விளையாடிக் கொண்டிருந்தான். அதைக் கண்டவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. என்ன கோலம் இது என்றவள் அவனை மேலும் கீழும் பார்த்தாள். ட்ரெஸ் இல்லடி, பிளிங்கிட் பண்ணிருக்கேன், வர 1 hour ஆகும். அதுக்குன்னு இது போட்டுப்பீங்களா? கழட்டுங்க, போட்டு வந்த ட்ரெஸ்ஸே போடுங்க என்று அதை இழுக்க, அது ஸ்வெட்டா இருக்கு, இழுக்காதடி, உள்ள எதுவும் போடல என்று அவன் ஒரு பக்கம் இழுத்தான். ஏற்கனவே டைட்டாக இருந்தது அந்த பாத்ரோப். அதன் விளைவாக இடது பக்கம் இருந்த கயிறு கழண்டு அவள் கையோடு வந்துவிட்டது. அதில் அவன் மேனி அப்பட்டமாக தெரிய பதறியடித்து எழுந்தவள் ஓடியே விட்டாள். வேறு வழியின்றி அதை விட்டுவிட்டு அவன் ஆர்டர் செய்த டிரஸ் எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தான். அவனது நேரமோ என்னவோ, டெலிவரி பார்ட்னர் இல்லை, இன்னும் தாமதமாகும் என்று குறுஞ்செய்தி வந்தது. நாசமா போச்சு என்று வாய்விட்டு திட்டியவன் வேறு வழி இல்லாமல் வெண்ணிலாவின் உதவியை நாடினான். ஹே நிலா, ட்ரெஸ் வர லேட் ஆகும் போல, பக்கத்துல ஏதாவது ஷாப்ல ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வாடி என்று கிட்டத்தட்ட கெஞ்சினான். வேறு வழி இல்லாமல் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அவளிடம் கேட்டு விட்டான். இதுதான் சாக்கென்று அவள் அவனிடம் பேரம் பேசினாள். நான் வாங்கிட்டு வரேன், ஆனா நீ இங்கிருந்து போகணும், டீலா? ஆதிவாசி மாதிரி ட்ரெஸ்ஸே போடாம கூட இருப்பேன், இங்கிருந்து போக முடியாது, போடி என்றவன் படுக்கையில் விழுந்து மொபைலை பார்க்க ஆரம்பித்தான். எப்படியாவது அவனை அனுப்பிவிடலாம் என்று கனவு கண்டவளுக்கு தோல்வியே. உள்ளே சென்று அவனோடு போராட மனதில் தெம்பில்லாமல் ஷோஃபாவில் படுத்து விட்டாள். அவனும் அவளை தொந்தரவு செய்யாமல் அறைக்குள்ளே இருந்தான். வீட்டிற்கு வந்த ஆதிராவிற்கு சோர்வாக இருந்தது. அப்படியே படுக்கையில் விழுந்தாள். அவள் மனமெல்லாம் அகர்ணனின் எண்ணமே. அவனது இந்த மாற்றம் அவளுக்கு பிடித்திருந்தாலும் அவனை மன்னிக்க அவள் மனம் இடம் தரவில்லை. இத்தனை நடந்த பிறகும் அவனிடமே அவள் மனம் சரணடைய நினைக்கிறது என்று நினைக்கும் போதே அவளுக்கு அவள் மீதே கோபம் வந்தது. அவனை மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அவனில்லாமல் கூட அவளால் வாழ முடியும். ஆனால் அவனோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு துளியும் இல்லை. அதேபோல் அவனில்லாமல் வேறு ஒருவனோடு என்ற எண்ணம் கூட கசந்தது. எந்த ஒரு முடிவும் தெளிவாக அவளால் எடுக்க முடியவில்லை. எந்த பக்கம் சென்றாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறான் அகர்ணன். அவனை காதலித்ததைத் தவிர எந்த தப்பும் அவள் செய்யவில்லை. அதற்காக அவளுக்கு கிடைத்த தண்டனை அவளது எதிரிக்கு கூட வரக்கூடாது. உறுதுணையாக நிற்க வேண்டியவனே தன்னை ஒதுக்கி சென்றது ஆறாத ரணமாக இன்னும் அவளுள் இருக்கிறது என்பதை யார் அறியாத வண்ணம் மனதோடு பூட்டி வைத்திருக்கிறாள். அதை வெளியே கொட்டும் போது எதிரில் இருப்பவனால் தாங்க முடியாது என்பதை அவன் அறியவில்லை. இப்படியே இருந்தால் மனம் கண்டதையும் நினைத்துக் கொண்டிருக்கும் என்று எழுந்து கீழே சென்றாள். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்ததால் வீடே அமைதியாக இருந்தது. சத்தமில்லாமல் கதவை திறந்து கார்டனுக்கு சென்றவள் அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து மனதை அமைதிப்படுத்த முயன்றாள். அப்படியே பார்வையை சுழல விட்டவளின் கண்களில் அந்த உருவம் தென்பட்டது. அவனா? அதுவும் இந்த நேரத்தில் என்று மீண்டும் உன்னிப்பாக பார்க்க அந்த இடத்தில் யாரும் இல்லை. அவன் இந்த நேரத்துல எதுக்கு இங்க வரப்போறான்? அகர்ணன் பைத்தியம் பிடிச்சிருக்க ஆதிரா உனக்கு என தலையில் தட்டியவள் எழுந்து அங்கிருந்த மல்லிச் செடியை ஆசையாக வருடினாள். இத்தனை வருடத்தில்
அவனின் காதலோடும் அவனோடு இருந்த நினைவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கு நிறைய சாட்சிகள் அங்கே இருக்கின்றது. அவர்கள் இருவரைத் தவிர யாருக்கும் அது தெரியாது. தெரிந்தாலும் புரியாது. அவள் உலகத்தில் அவள் மூழ்கியிருக்க அதை குற்ற உணர்வோடு எட்ட நின்று பார்த்து கொண்டிருந்தான் அகர்ணன்.